மதுரையில் நடந்த கிரானைட் கொள்ளைகள் குறித்து திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். 2012ஆம் ஆண்டு மே மாதம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அறிக்கை ஒன்றை அரசுக்கு சமர்ப்பித்தார். அதில் ஒலிம்பஸ் கிரானைட் உள்ளிட்ட 3 குவாரிகளை மட்டும் ஆய்வு செய்ததாகவும் அதன் அடிப்படையில் கணக்கிடப்பட்டால் மதுரை மாவட்டம் முழுவதும் 16,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். மாவட்ட ஆட்சித் தலைவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்ட ஒலிம்பஸ் கிரானைட் நிறுவனத்தின் பங்குதாரர்களின் ஒருவர் திரு கருணாநிதியின் பேரன். வாக்காளர் பெருமக்களே, திரு கருணாநிதி ஏன் கிரானைட் கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது இப்போது புரிகிறதா?